இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 1:2. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பயங்கருக்காக கோபத்தை வைக்கிறவர். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனத்தில் தேவனுக்கு கோபம் என்ற குணம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நாகும் 1:3 படித்தோம்னா நீடிய சாந்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன்கிட்ட துரோகம், பாவம் இந்த குணங்கள் தான் இல்லவே இல்லை. மனிதர்கள் செய்கிற செயலுக்கு தகுந்த மாதிரி தேவன் பலன் கொடுக்குறாரு. அப்போது அவரை கோவப்பட வைக்கிறது நாம் தான், சந்தோஷப்பட வைக்கிறது நாம் தான், சாந்தமாக இருக்க பண்ணுறது நாம் தான். எத்தனையோ தடவை ஏன் தான் கடவுள் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாருன்னு தெரியலேன்னு புலம்புறோம். நமக்கு கஷ்டம் வந்த உடனே ஈஸியாக தேவனை காரணம் சொல்லிடுறோம். நாம் என்னென்ன தப்பு செய்கிறோம், தேவனுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறோமான்னு நம்மளை நாமளே முதல்ல சோதித்து பார்க்கணும். இதை நம்ம யாருமே செய்கிறதில்ல. ஒன்று கடவுள் மேலே பலி போட்டுறோம், இல்லாட்டி சாத்தான் மேலே பலி போடுறோம். சாத்தான் தான் இப்படி என்னையே தப்பு பண்ண வச்சுச்சுன்னு சொல்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்கறது நாம தான். தேவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சாத்தான் உள்ளே நுழைய முடியாதே. நாம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதும் இல்லை, பிடிச்ச மாதிரி வாழ்கிறதும் இல்லை. ஆனால் கடவுளை மட்டும் நல்லாவே குறை சொல்கிறோம். தேவன்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொள்கிறதும் கோபத்தை பெற்றுக்கொள்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் இருக்குது. ஆமேன்.